ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே போஸ்ட் பண்ண செல்ஃப் லவ் இன் ஹோம் மேக்கர்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அந்த vlogக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சாட்டர்டே அண்ட் சண்டே எனக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் இருந்தது. ஒன்று சாட்டர்டே என் தம்பி குழந்தைங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ சண்டே வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அண்ட் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதை அந்த 2 ஃபங்க்ஷனுமே நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போய் ஒரு ஜஸ்ட் அட்டண்டன்ஸ் மட்டும்தான் போடுற மாதிரி அமைஞ்சிருச்சு. பிகாஸ் தம்பியோட பீரியாடிக் டெஸ்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதை என்னால் வந்து போஸ்ட்பான் பண்ண முடியலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஃபீனிக்ஸ் மால் எங்கள் ஊரில் தான் இருக்குது, எலங்கா பக்கத்தில். ஸோ அதை நான் க்ராஸ் பண்ணி போன அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னார், இதுதான் வந்து ஏஷியாஸ் பிக்கஸ்ட் மால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சமாக தான் என்னால் அதை வீடியோவில் கவர் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் வந்து இது சண்டே நாங்கள் பண்ண ட்ராவலோட வீடியோ தான். ஒரு 2.5 to 3 hours ட்ராவல் பண்ணி போக வேண்டி இருந்தது அந்த அண்ணாவோட வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு. இதுவுமே நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஏன்னா என் பையனோட பீரியாடிக் டெஸ்ட் வந்துச்சு. அவர் யூகேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் கிரேட் போகிறதுனால அந்த சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் ட்ரான்சிஷன் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அவன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணான் போல். ரைட்டிங் ஸ்பீட்லாம் ரொம்பவே குறைஞ்சிருந்தது. மேம் வந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க, அவனோட டீச்சர் கொஞ்சம் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி. ஸோ அதனால வந்து நான் ஃபுல் டைம் அவன் கூடவே சாட்டர்டே அண்ட் சண்டே அவனோட எக்ஸாமுக்கு ஃபுல்லாக அவனை ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிருந்தோம். ஸோ 2 ஃபங்க்ஷனுமே எங்களால் ஃபுல்லாஸ்ட்டாக என்ஜாய் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் சாட்டர்டே அண்ட் சண்டே போயிருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து நான் குக் பண்ணது மட்டும்தான் என்னால் ஃபோட்டோ எடுக்க வீடியோ பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ், பாசிப்பயிறு கடையல், அப்புறம் வந்து கத்திரிக்காய் மட்டும் ஒரு 4 கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் எக்கு இருந்தது. எக்கை வந்து வேக வச்சு அதுவுமே வந்து லஞ்சுக்கு வச்சுட்டேன். மார்னிங் டிஃபன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். கம்பில் வந்து அனில் பிராண்டில் சேமியா வருது இல்லைங்களா, ரெடிமேட் சேமியா, அதை ஊற வச்சு வேக வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வந்து தாளிச்சிட்டேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தம்பியோட ஸ்நாக்ஸ்க்குமே வந்து அதுலேயே கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு அதவே ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாகவும் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக வித்தவுட் எனி ப்ரீ-ப்ரெப் என்னால் பண்ணி முடிக்க முடிஞ்சுது. நாங்கள் எந்த வெஜிடபிள் ஷாப்பிங் ஃப்ரூட் ஷாப்பிங்கும் பண்ண போகலை சண்டே. ஸோ அதனால் வந்து எந்த ப்ரீ-ப்ரெப் நோ ப்ரீ-ப்ரெப், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் தம்பியோட படிப்பை மட்டுமே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கூட வந்து சொன்னார், வா வெளியில் போகலாம், உன்னோட ஒரு டேக்கு கூட நீ எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, உன்னை வந்து ஃபிலிமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். சாட்டர்டே நான் சொல்லிட்டேன், இல்லை அவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான் எழுதுறதுக்கெல்லாம். ஸோ நம்ம வந்து ஸ்பெல்லிங்லாம் வந்து இப்போது யூகேஜியில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே டீச்சர் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப ரைட்டிங் ஒர்க்ஸ் இருக்காது. அது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ப்ளேவே மெத்தட் மாதிரி போயிடுச்சு. பட் ஃபஸ்ட் கிரேடில் வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் தனியாக, கிராமர் தனியாக, அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் ஆகணும், இதுக்கு தனியாக ப்ரிப்பேர் ஆகணும், ப்ளஸ் ரைட்டிங் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும், ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கணும். ஸோ அந்த ட்ரான்சிஷன் வந்து அவனுக்கு நிஜமாவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணான். ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து அவனை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவனால் எவ்வளோ எழுத முடியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அசஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்து அதில் எழுத வச்சு அவனுக்கு எவ்வளோ வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து அவனுக்கு எழுத முடியுது அப்படின்றத பார்த்தேன். நிஜமாவே குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்து ஓரலாக வந்து நல்லா சொல்லிடுறான். பட் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஸ்பீடாக எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ அப்போ சாட்டர்டே வந்து ஃபஸ்ட்டு மார்னிங்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து அவனை அசஸ் பண்ணிட்டேன். எப்படி அவனால் எழுத முடியுது, எவ்வளோ ஸ்பீடாக எழுத முடியுது, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா,
அவன் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருந்தானோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி டிக்டேஷன் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்து அதை வந்து ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் வந்து அவனை நல்லா மெமரைஸ் பண்ண வச்சுட்டு எதெல்லாம் அவன் மீனிங் தெரியாமல் படிக்கிறானோ அதுக்கெல்லாம் மீனிங் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து ஈஸியாக அவனால் பிக்கப் பண்ணிக்க முடிஞ்சுது. பிக்கப் பண்ணிட்ட அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி தம்பியோட குழந்தைங்க ட்வின்ஸ் அவருக்கு தம்பிக்கு அவங்க அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தோம். இம்மிடியேட்டாக போனோம். யாருமே இல்லை. ஆல்மோஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அட்டன் பண்ணோம், அட்டண்டன்ஸ் போட்டோம், சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள கொஞ்சிட்டு அவங்க மண்டபத்தை வெக்கேட் பண்ணின்னு போகிற வரைக்கும் நாங்கள் இருந்து அவங்க கிளம்பி போன அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்தோம். ஏன்னா நம்ம வந்து இனிஷியலாக போய் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றதுனால. அதுவுமே ரொம்ப டைமில் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவ்வளோதான். அந்த டைம்குள்ளாரவே அவங்களும் கிளம்பிட்டாங்க. பார்ட்டி ஹாலில் வெக்கேட் பண்ணிட்டாங்க. நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். வந்த அப்புறம் மறுபடியும் பையனுக்கு அதே தான், நோ டிவி செஷன், நோ டைம் பாஸ். நாங்களும் வந்து டிவி ஆன் பண்ணவே இல்லை. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் டிவி வீக்கெண்டில் மட்டும்தான் ஓடும். அந்த இதுவுமே வந்து இந்த வாரம் கிடையாது. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. அவருமே வந்து டிவியை ஆன் பண்ணலை. ஸோ இப்படி தான் வந்து சாட்டர்டே போச்சு. ஸோ அவன் விட்டான் பார்த்தீங்களா, எந்த இடத்துல வந்து விட்டுட்டு ஃபங்க்ஷன் போனானோ அதையே வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ சாட்டர்டே வந்து ஃபுல்லு ப்ரிப்பேர் ஆகிட்டாரு. சண்டே மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஃபைனல் பேப்பர் எல்லா போர்ஷனுமே வந்து ஷஃபில் பண்ணி நானே ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு ரஃப் நோட்டில் வந்து அவங்க டீச்சர்ஸ் கொடுத்த அதே போர்ஷனை வந்து ரஃப் நோட்டில் ஷஃபில் பண்ணி, அவர் மீனிங் புரிஞ்சுட்டு தான் எழுதுறாரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன். ஹேண்ட் ரைட்டிங்குமே வந்து கைடு பண்ணோம். ரொம்ப சாட்சி அவனோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா அழகாக எழுதுவார். அவனோட டியூஷன் டீச்சர் வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் ரொம்ப நாசமாக இருந்தது. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்து எழுத வச்சுருந்தேன். நிஜமாகவே சண்டே மார்னிங் வந்து சூப்பராக பண்ணார். ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து எல்லா போர்ஷனுமே ஷஃபில் பண்ணது எல்லாமே எழுதிட்டு அவுட் வாங்குற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் வந்து நாங்கள் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போனோம். ஒரு 12:15 வீட்டிலேருந்து கிளம்புனோம். நாங்கள் போய் சேரும்போது டைம் வந்து 2:30க்கு போனோம். கிஃப்ட் கொடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், லன்ச் இருந்தது, சாப்பிட்டுட்டு இம்மிடியேட்டாக கிளம்பி வந்துட்டோம். வந்துகிட்டே இருக்கிற வழியில் வந்து ஹஸ்பண்ட் திடீர்னு பார்த்தா நேராக போயிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்தார். பார்த்தா நெக்ஸஸ் மாலு பிவிஆரில் வந்து F1 ஃபிலிம் போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவர் என்னையும் கூப்பிட்டாரு. நான் வந்து பையனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம், நம்ம டைம் கிடைக்கும் போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சாட்டர்டே சண்டே அவனை போட்டு படுத்தின பாடுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பாவம் அவன் தான் மார்னிங் அவுட் வாங்கிட்டான்ல, நல்லா பண்ணுறான்ல, அவனுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பிவிஆருக்குள்ளார போயிட்டு F1 டிக்கெட் புக் பண்ணிவிட்டு பார்த்தா டைம் வந்து 7:15க்கு தான் ஷோன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 1 ஹவருக்குள்ளே இவர் உள்ளார போய் நான் பிவிஆருக்குள்ளாரெல்லாம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்கன்னு சொல்லி. ஸோ நான் அது வந்து என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. பேக்லாம் செக் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸில். நான் சொல்லிவிடுவேன், என் பையனுக்கு வந்து அவுட் சைட் ஃபுட் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி நான் பேக்லேயே ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் ஃபிலிம் போகிற பிளான் இல்லை, இவன் காரில் ஏதாவது கேட்பான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பர்ஃபி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் ஒரே ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு 7:15க்கு ஃபிலிமுக்கு போனோம். ஃபிலிம் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. தம்பி நல்லா என்ஜாய் பண்ணார். வீட்டுக்கு 11 வந்து வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியான சாப்பாடு பேக் பண்ணி ஹஸ்பண்டையும் குழந்தையும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் அனுப்பிச்சாச்சு. ஃப்ரைடேவோட நெல்லிக்காய், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் அந்த ஜூஸ் க்யூப்ஸ் வந்து காலி ஆகிடுச்சி. ஸோ நான் அதுவுமே வாங்க போகல. வெஜிடபிள்ஸ் வாங்கலை, கீரை வாங்கலை, ஃப்ரூட்ஸ் வாங்கலை, எந்த ப்ரீப்ரெப்பும் சண்டே பண்ணலை. நான்வெஜ் வாங்கலை, நான்வெஜ் சமைச்சு கொடுக்கல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பெரிய கில்ட்டாக எடுத்துக்க தேவையில்லை. ஆஸ் அ ஹோம் மேக்கர்ஸ் நம்ம எதுவுமே ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என் பையன் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஸோ அவனை நான் முடிஞ்ச வரைக்கும் புழிஞ்சும் எடுத்தேன். அவங்க அப்பா வந்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவர் வந்து ஃபிலிம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளியே லாங் ட்ரைவ்லாம்
போயிட்டு வந்தது எங்களுக்கு வந்து காம்பன்சேட் ஆகிடுச்சு. இதில் வந்து எந்த விதத்துலேயுமே ஆஸ் அ ஹோம் மேக்கர் நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நம்ம ஹெல்த்தியாக எதுவுமே சமைக்கலை, நம்ம ப்ரீ ப்ரெப் எதுவுமே பண்ணலை அப்படின்னு எதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க தேவையில்ல. நம்ம ரொம்ப ஹாப்பியாக வந்து நம்மளோட ஒர்க்ஸை வந்து எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஹாப்பியாக முடிச்சுக்க வேண்டியது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஸ்கெடியூல் பண்ணி பிளான் பண்ண மாதிரி இல்லாமல் என்னோடய ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 டேஸ் வந்து எந்த ஒரு ப்ரீ ப்ரெப்பும் இல்லாமல் வீட்டில் அட்டன் பண்ண வேண்டிய 2 ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணி பையனோட ஸ்டடீஸும் கான்சென்ட்ரேட் பண்ணி வித்தவுட் எந்த ஒரு லேகுமே இல்லாமல் எப்படி வந்து நான் எந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் எப்படி கொண்டு போனேன் அப்படிங்கிறத இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் vlog லைக் திஸ் ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு சித்தூஸ் நெஸ்ட் சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.